என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு 7:70. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 18வது அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் முடிய. 7:70. என் சகோதரன் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7:70 தரம் மட்டும். மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். கிறிஸ்தவ மதமே மன்னிப்பின் மதம்தான். தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்பது முதல் பெரிய சத்தியம். அடுத்து அதே போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை விட மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சரி. அதைதான் இன்றைய வசனம் கூறுகிறது. 7:70 தரம் என்றால் மனதில் 1 தரம் 2 தரம் என்று எண்ணி அல்லது ஏட்டில் எழுதி வைத்து கணக்கிட்டு 490 முறை மன்னிப்பது என்பது நடைமுறையில் முடியுமா? அதாவது எத்தனை முறை தவறு செய்தாலும் மன்னித்து விடு, கணக்கு பார்க்காதே என்பதுதான் கிறிஸ்தவ உபதேசம். இது முடியுமா? பிறர் குற்றம் செய்யும்போது முதல் முறையே கோபம் கொப்பளிக்கிறது. வெடிக்குரலில் பேசுகிறோம். 1-2 முறை பொறுமையாய் நியாயத்தை எடுத்து சொல்லலாம். கண்டும் காணாது விட்டுவிடலாம். எப்போதும் இப்படி முடியுமா? இன்று வாசித்த முதல் பகுதியில் குற்றம் செய்கிற சகோதரருடன் எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது தனித்திருக்கையில் குற்றத்தை உணர்த்து. இரண்டாவது இரண்டொருவரை அழைத்து கொண்டு போய் ஒப்புரவாக வேண்டும். மூன்றாவது இருவரும் ஒரே சபையை சார்ந்திருந்தால் சபைக்கு தெரியப்படுத்து. இந்த முயற்சிகள் எல்லாம் பயனற்று போனால் அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அதாவது விரோதியாக அல்ல. அஞ்ஞானி எனப்படுபவன் ஒரே தேவனை வழிபடாத பிற சமயத்தவன். ஆயக்காரன் என்பவன் வரி வசூலிப்பவன். இவனிடம் அவனுக்கு தொழில் முறை இல்லாமல் வேறு ஒட்டுதலோ உறவோ இல்லை. நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுடன் ஒப்புரவாக முடியாவிட்டால் குற்றத்தை மன்னித்து விட்டு அஞ்ஞானி ஆயக்காரர் போல நெருக்கமான உறவின்றி அன்புடன் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்மை 7:70 முறை மன்னிக்க சொன்னவர் நமக்கு எத்தனை முறை மன்னிப்பார் என்று யோசித்து பாருங்கள். சந்தோஷமாய் இருக்கும். நம்மை ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமே, அதனால் எல்லோரையும் மன்னிப்போம். எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிப்போம். நம்மை ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமே, அதனால் எல்லோரையும் மன்னிப்போம். எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிப்போம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஜெபம். அப்பா பிதாவே, பிறரை மன்னித்து தவறுகளை மறக்கும் கனிவான உள்ளத்தை தாரும். ஆமேன்.